யாரா இவனுங்க எங்கிருந்து வந்திருக்கானுங்க பார்க்கும்போது செம்மையா டென்ஷன் ஆகுது. என்ன நடந்திருக்குன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கமுதியில ஒருத்தன் ஃபுல்லா குடிச்சுப்புட்டு மது போதையில காரை கொண்டு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய கடைகள்ல இடிக்கிறது, அங்க இருக்கக்கூடிய நபர்கள் மேல இடிக்கிறதுன்ட்டு ஒரு சைக்கோத்தனமா பிஹேவ் பண்ணியிருக்கான். ஒரு கட்டத்துல அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவனை கடுமையாக தாக்கி, ஒரு கட்டத்துல வந்து கார்ல இருந்து அவனை தூக்கி வெளியே போட்டு கவனிக்க வேண்டிய முறையில கவனிச்சு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. அவரை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல வேற சேர்த்து வச்சிருக்காங்க. இதுல பலருக்கும் கடுமையான காயங்கள் என்பது ஏற்பட்டிருக்கு. ஒரு சிலருக்கு வந்து கால் முறிவு என்பது ஏற்பட்டிருக்கு. அதுல வந்து ஒரு சிறுவனுக்கெல்லாம் அடிபட்டிருக்கு, குழந்தையும் இருக்குதுன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்கும்போது எவ்வளவு டென்ஷன் ஆகுது, எவ்வளவு கோவம் வருதுங்க. அதாவது இவனுங்க குடிச்சு புட்டா என்ன வேணா பண்ணுவாங்களா? விக்ரம் படத்துல கமலஹாசன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது போதை வந்து நம்மள கிட்டத்தட்ட பல 100 வருடங்களுக்கு வந்து பின் தள்ளிடும், குரங்கா மாத்திடும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. குரங்கா மட்டும் மாத்தல, இவங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது சைக்கோவா மாத்துது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இந்த கஞ்சா, போதை, இந்த பாட்டில் என்ன கர்மமானா இருக்கட்டுமே, போதை வந்து மிக மோசமானதுன்றது இது போன்ற செயல்களை வந்து பார்க்கும்போதே தெரியுதுங்க. ஸோ அந்த சம்பவத்தில் காவல்துறை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களும் அந்த இடத்துல வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் இது போன்ற வேலையை வந்து செஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது செம்மையான ஒரு கோபம் என்பது ஏற்படுதுங்க. ஸோ போதை வந்து எந்த அளவுக்கு முற்றிலும் ஆபத்தானது, அடுத்தவங்களுடைய உயிருக்கு எந்த அளவுக்கு பாதகமாக அமைதுன்றது வந்து பார்த்தாலே நம்மளுக்கு வந்து தெரியுது. இதனால தான் பலரும் இந்த போதை கர்மம் வேணாண்டா அப்படின்ட்டு போராடுறது. ஸோ இது வந்து புரிய வேண்டியவங்களுக்கு வந்து புரிஞ்சா சரி, என்ன பண்றது? இது போன்ற நிகழ்வுகள் வந்து தொடர்ந்து நடக்குது. பட் யாரும் கண்டுக்கின பாடு கிடையாது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.